ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பேன் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி என்ன நம்ம சமையல் பண்ண போகிறோன்னா மண் சட்டியில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி சமைக்கிறது பார்க்கலாமா? ஒரு 4-5 விசில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா பிராய்லர் கோழி மாதிரி கிடையாது, நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகணும். அதனால இதை மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மண் சட்டி பாத்திரத்தில் சமைக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 கரண்டி விட்டுருலாம். இப்போ இதில் கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம், இப்போ சின்ன வெங்காயமும் ஒரு 2 குட்டி பச்சை மிளகாய் இதுவும் போட்டுடலாம். நாட்டுக்கோழிக்கு நம்ம சின்ன வெங்காயம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது ஹீட்னால இது கூலிங் நம்மள உடம்புக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது இஞ்சி பூண்டு புதினா அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டுடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்குது. இதில் இந்த நாட்டுக்கோழி மசாலாவை கொஞ்சம் போட்டுடலாம். இது ஒரு 3 ஸ்பூன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இது அந்த மசாலாவோட நல்லா கலங்கிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த சிக்கனையும் எடுத்து இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது அந்த சிக்கனையும் எடுத்து போட்டுடலாம். இதில் உப்பு நான் ஏற்கனவே இந்த சிக்கன் வேக வைக்கும் போதே போட்டனால நீங்கள் இனி அடுத்து உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இனி இது நல்லா தண்ணி வற்றி வரும்போது பார்க்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் மசாலா நல்லா ஏறிடுச்சுது. இனி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதங்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இதனால் கொஞ்சம் நல்லா வத்தட்டு. உங்களுக்கு எப்படி செமி கிரேவியாக வேணுமா என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் பெப்பரையும் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மண் சட்டியில் நம்ம இப்படி சமைக்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்டியும் நல்லா இருக்கும் இருந்துட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்களா, அப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அமர்த்திடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.